நாடாளுமன்ற தேர்தலுக்கான சிவகங்கை வேட்பாளராக தன்னை தேர்வு செய்ததில் எந்த இழுபறியும் இல்லை என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது மூத்த செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக சிவகங்கை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் கார்த்தி சிதம்பரம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில கேள்வியை கேட்கலாம். சார், இப்போ காங்கிரஸ் கட்சியில் உங்களை வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு பல்வேறு இழுபறிகள் நடந்துச்சு. அதாவது சிவகங்கையில் யார் வேட்பாளராக போட்டிடுவாங்க, இது போன்று பல்வேறு கேள்விகள், பல்வேறு இழுபறிகளுக்கு அப்புறம் நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த இழுபறி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இழுபறி எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி. இந்தியா முழுக்க வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். ஒரு நாளைக்கும் ஒரு 50-100 வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. அறிவித்த வேட்பாளர்கள் எல்லாருமே நாளைக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம். அதனால் இது இழுபறி கிடையாது. ஒருத்தர் ஒரு ஃபேஸில் அறிவிக்கிறாங்க, என்ன இன்னொரு ஃபேஸில் அறிவிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் இழுபறியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த உங்கள் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு இந்த வேட்பாளர் தேர்வுகளில் பிரதிபலிச்சுதா? இதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் காலத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்குனால பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஒன்று நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என் மீது எந்த வழக்கும் கிடையாது. நான் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் எந்த வழக்கையும் நான் சந்திக்கலை. என் மீது அரசியல் காரணத்துக்காக சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்களே தவிர எந்த ஒரு நீதிமன்றமும் என் மீது குற்றப்பத்திரிகையை பதிவு செய்து என் மீது ஒரு வழக்கு தொடரவில்லை. என் மேலே எந்த வழக்கும் கிடையாது. எந்த நீதிமன்றத்திலும் என் மீது எந்த வழக்கும் கிடையாது. நாளைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்யும்பொழுது அதோட ஒரு அஃபிடவிட்டை நான் தாக்கல் செய்யணும். அந்த அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கும், தட் ஐ ஃபேஸ் நோ சார்ஜஸ் ஃப்ரம் எனி கோர்ட்டுன்னு இருக்கும். அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியாக இருக்கிற பாஜகவோட வேட்பாளர் எச் ராஜாவோட நீங்கள் நேரடியாக மோத போகிறீங்க. இந்த மோதல், இந்த போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எச் ராஜா அவர்களுக்கு வரவேற்பு இருக்குமா? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அவரை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி பலத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நல்லா அறிஞ்சிருக்கிறேன். 2004 எப்படி ஒரு அமோகமான வெற்றியை கண்டோமோ அதே போல் இந்த ஆண்டும் ஒரு மகத்தான வெற்றியை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் கூட்டணி தமிழகம் எங்கும் புதுச்சேரியும் உட்பட்ட வெற்றி பெறும் தான் முழுமையாக நம்புகிறேன். இந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்களை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க வியூகம்? இது எனக்கு 10வது தேர்தல் பிரச்சாரம். 1996 இருந்து நான் எல்லா தேர்தலிலும் நான் களம் இறங்கியிருக்கிறேன். வேட்பாளராக தேர்தலில் பணியாற்றியிருக்கிறேன், மற்ற வேட்பாளர்களுக்கு பணியாற்றியிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு தேர்தலிலும் கடுமையாக உழைக்கும் பழக்கம் எங்களுக்கு உண்டு. அதே உழைப்பு, அதே கடுமையான உழைப்பு இப்பவும் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் சோஷியல் மீடியாவை அதிகமாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம்.